இன்னைக்கு காலைல என்ன டிஃபன்? தேங்காய் பால் வெந்தயம் போட்டு கஞ்சி. தேங்காய் பால் கஞ்சி. புதுசாக இருக்கே, பேரே டிஃப்ரெண்ட்டாக. எப்படி செய்யணுமா? வாங்க செய்யும்போது வாங்க பார்க்கலாம். இது என்ன அரிசி? புழுங்கல் அரிசியா இல்லை பச்சை அரிசியா? இது வந்து யாரெல்லாம் சாப்பிடலாமா? வாய் புண்ணு வந்து சாப்பிட்டா நல்லது. உடம்புல வயிற்றுல புண்ணு, வயிற்றுல வந்து வயிறு வலிச்சுட்டே இருந்தால் இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஓ, தேங்காய் பால் ஊற்றுறதுனால குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு ஹீட்டை குறைக்கும். ஓகே, ஊற்றணுமா? தண்ணி வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அப்போ தான் கஞ்சி வந்து தண்ணியை தேங்காய் பால் ஊற்றவும் கொஞ்சம் எரிக்கும். தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லா. ஒரு குத்து மதிப்பாக நிறைய ஊற்றிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் குத்து மதிப்பாக தோராயமாக சொல்லுங்க? ஒரு 5 டம்ளர் தண்ணி வைக்கலாமா ஒரு டம்ளர் அரிசிக்கு? 5 வச்சா போதும். தேங்காய் பால் ஊற்றணும்ல. உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் நிறைய இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்து வாய் புண்ணாக இருக்குது, வாயில் கொப்பளம் இருக்குது, சூட்டு கொப்பளமாக இருக்குது, இல்லை வயிறு வலிக்குது, அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ஏதாவது புளிக்குழம்பு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து காரமாலாம் இருக்காதுல்லம்மா? காரமாலாம் இருக்காது. அரிசி போட்டு தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ வந்து பூண்டு வந்து கொஞ்சம் நைஸாக நறுக்கி கட் பண்ணி போட்டிருக்காங்க இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணணும்? வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு இப்பயே தேங்காய் பால் ஊற்றணுமாம்மா? இப்போ ஊற்றக்கூடாது. எடுத்துட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு அப்புறம் தேங்காய் பால் எடுத்து அப்புறம் இப்போ இல்லை தேங்காய் பால். ஓகே, இப்போ வந்து அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வெந்தயம் பூண்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருக்காங்க. வெந்ததுக்கப்புறம் காட்டுறோம். எத்தனை விசில் வைக்கணும்? 6-7 விசில் வைக்கணும். பச்சரிசி தான், அதனால நல்லா குழஞ்சிரும். ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. பாலா எத்தனை தடவை எடுத்து வச்சுருக்கீங்க? கெட்டியா? ஒரு ஆட்டை தான் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சிரும். அம்மா கரண்டி வச்சு கிண்டி காட்டுங்க. நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்கணுமா? தேங்காய் பால் ஊற்றி வாவ், எம்மியாக இருக்கும் போல் சாப்பிட. எவ்வளோ தேங்காய் பால் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம், அப்படி தானே? ஓகேம்மா, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.